நமஸ்காரம். வரக்கூடிய ஆடி மாதம் 29ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஆடிப்பூரம். ஸோ இந்த ஆடிப்பூரத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை நம்ம அப்பாளுக்கு செய்தால் நம்மளுடைய இல்லத்தில் ஐஸ்வர்யங்கள் நிலைத்து நிற்கும், எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திருவடிப்புறம்னு சொல்லுவாங்க. இந்த ஆடிப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி, ஆடி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 27 வரைக்குமே நமக்கு மக நட்சத்திரம், பின்புதான் நமக்கு பூர நட்சத்திரம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. அதாவது ஆத்தாள் ஜெனித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ அம்பாளுடைய ஜனனமான ஒரு நட்சத்திரமாகவும் அம்பாளுக்கு விசேஷமாக நமக்கு இந்த சடங்கு முறைகளை செய்வதற்கென்னே தேவர்களால உருவாக்கப்பட்ட ஒரு நாளாத்தான் அந்த பூர நட்சத்திரம் பார்க்கப்படும். ஏன்னா ஜெகத்தனே ஈன்றவள் அவள். ஸோ அவளுக்கு ஒரு வளையணி விழா செய்து அழகு பார்க்கணும்னு அந்த நாள்ல அம்பாளுக்கு திரு வளையலணி விழா செய்து தேவர்கள் அழகு பார்த்தாங்க. அந்த நாளை தான் நம்ம திருவடிப்பூரம்னு சொல்றோம். அதே நாள் பார்த்தீங்கன்னா இது திவ்ய தேச ஸ்தலங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும். காரணம் கோதை நாச்சியார் பிறந்த ஒரு நாளும் அந்த திருவடிப்புறத்துல தான். ஸோ இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐஸ்வர்யங்களை மக்களுக்கு பெருகி தரத்துக்காக உருவாக்கப்பட்ட நாட்களாகவும் தெய்வங்கள் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த ஆடிப்புறம். இந்த ஆடிப்புறத்துல எப்படி நம்ம பூஜை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வீடுகளை சுத்தமாக நம்ம வச்சிருக்கணும். முதல்ல மனித மனங்களையும் சுத்தமா வைத்திருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளும் சுத்தமா இருக்கணும், நம்மளுடைய இல்லமும் சுத்தமா இருக்கணும். மாவிளை தோரணங்கள்லாம் வீட்டுல கட்டணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேப்பிலையும் நம்ம வைக்கணும், அம்பாளுக்குடையது. ஸோ வேம்பும் நம்ம நம்மளுடைய இல்லத்துல வாசல்ல கட்டி வைக்கணும். பின்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு